மயிலாடுதுறை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி நூதன முறையில் பணம் பறித்துச் சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாரம்பரிய மருத்துவம் என்ற பெயரில் நூதன மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? மயிலாடுதுறை மாவட்டம் புத்தமங்கலம் மாரியம்மன் கோயில் தோப்பு தெருவைச் சேர்ந்தவர்கள் ராஜசேகர், ரேணுகாதேவி தம்பதி. இவர்களது 9 வயது மகளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் வீட்டில் வைத்து சிகிச்சை அளித்து வந்தனர். பல்வேறு மருத்துவர்களை பார்த்தும் சிகிச்சை அளித்தும் குணமாகாத நிலையில் மிகுந்த வருத்தத்தில் பெற்றோர் இருந்து வந்தனர். இதனை அறிந்த ஆந்திராவைச் சேர்ந்த 2 நபர்கள் ராஜசேகர் மற்றும் ரேணுகாதேவியை அணுகி சிறுமியை 6 மாதங்களில் தாங்கள் குணப்படுத்துவதாகவும் பலருக்கு தாங்கள் பிரத்யேக சிகிச்சை அளித்து குணப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளனர். இதனை கேட்டு மகிழ்ந்து போன பெற்றோர் உடனே சிகிச்சையை தொடங்குமாறு கூறியுள்ளனர். சிகிச்சைக்காக என கூறி அவர்களிடமிருந்து இருவரும் 84,000 ரூபாய் பணத்தை பெற்றுள்ளனர். நாளை முதல் சிகிச்சையை ஆரம்பித்து விடலாம் என கூறிவிட்டு சென்றவர்கள் அதன் பின்னர் மீண்டும் வரவே இல்லை. இருவரும் பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவானதை அறிந்த ராஜசேகர் மணல்மேடு காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கிய நிலையில் புதுக்கோட்டை பகுதியில் இதே போன்ற இருவர் சுற்றித் திரிவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அங்கு விரைந்த மணல்மேடு போலீசார் ஆந்திர மோசடி நபர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் பிடிபட்ட இருவரும் ஆந்திர மாநிலம் சத்யசாயி மாவட்டத்தைச் சேர்ந்த மஞ்சுநாதன், அண்ணப்பா என்பது தெரிய வந்தது. இவர்கள் இருவரும் பாரம்பரிய மருத்துவம் என்ற பெயரில் குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்துவதாக கூறி பணம் பறிப்பதையே தொழிலாக மேற்கொண்டு வந்ததும் தெரிய வந்தது. அவர்களை மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனை நடத்திய பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.